ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்மளோட இட்ஸ் மீ ட்ரீமிக்கல் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே நம்மளோட சேனலில் ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ போட்டிருந்தேன். அது என்னென்னா ஒரு ஒயிட்னிங் ஃபேஷியல் கிட்டோட ரிவ்யூ போட்டிருந்தேன். அதுக்கு கொஞ்சம் நிறைய வியூஸ் வந்துருந்துச்சு. நான் போட்ட வீடியோஸ்லேயே அதுக்கு மட்டும் தான் 1500 வியூஸ் கிட்ட வந்துருந்துச்சு. அதனால சரி இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ போடலான்னு சொல்லி போடுறேன். இது என்ன ப்ராடக்ட்னா ஒரு வேக்சின் கிட்டு. இதோட பேர் ப்ரோவேக்ஸ் 100ங்கிற ஒரு வேக்சின் கிட்டு. இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். இது காம்போ ஆஃபராக இருந்துச்சு. சரி நம்ம ஆர்டர் போடலான்னு சொல்லி தான் நான் ஆர்டர் போட்டேன். இது தனியாகவும் இருக்குது, மிஷின் தனியாக, வேக்ஸ் பீன்ஸ் தனியாக அப்படியும் இருக்குது. ஆனால் நான் காம்போ ஆஃபர் போட்டால் மட்டும் தான் எப்போவுமே நான் ஆர்டர் பண்ணுவேன். அதனால் இது கார்ட்லேயே போட்டுருந்தேன். காம்போ ஆஃபர் வந்துச்சு, அதனால் நான் ஆர்டர் போட்டேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னா 700 வந்துச்சு. ஆனால் ஃப்ரீ டெலிவரி. டெலிவரி எப்படின்னா ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. ஒரு 7 days இருக்கும். ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போடல அப்படி தான் இருக்கும். இது என்னென்னா நான் அந்த பேக்கிங்கை அன்பாக்ஸ் பண்ணும்போது எடுத்த வீடியோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மொத்தம் ஒரு 5 நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒன்று வேக்ஸ் மெஷினு, அப்புறம் வேக்ஸ் பீன், வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸு, அப்புறம் ஒரு நைஃப் மாதிரி ஒன்று, அப்புறம் ஒரு 6 ஐ ஸ்டிக்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 700 ரூபி வந்தது. வேக்சின் பற்றி தெரியாதுங்க நினைக்கலாம். என்னடா ஐஸ்டிக்ஸ்லாம் கொடுத்துருக்கான்னு நினைக்கலாம். ஐஸ்டிக்ஸ் எதுக்கு கொடுத்துருக்கான்னா அந்த வேக்ஸ் பீனை மெல்ட் பண்ணி அதை எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணி அதை ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே நைஃப்மே கொடுத்துருக்கான். ரெண்டுத்தில் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். அப்புறம் ஒரு வேக்ஸ் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்கான். ஆனால் வேக்ஸ் ஸ்ட்ரிப் பற்றி ஒரு விஷயம் இருக்குது, அது நான் கடைசியில் சொல்கிறேன் என்னென்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் பார்க்குறதுக்கு டிஷ்யூ பேப்பர் மாதிரியே இருந்தது. ஆனால் டிஷ்யூ பேப்பர் கொஞ்சம் தின்னாக இருக்கும், இது கொஞ்சம் திக்காக இருந்தது. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. டிஷ்யூ பேப்பர் எடுத்து லாங்காக கட் பண்ணி வச்ச மாதிரி இருந்தது. அப்புறம் என்னென்னா வேக்ஸ் மெஷின் ப்ரோவேக்ஸ் 100 ப்ரொஃபஷனல் யூஸ் ஒன்லிங்கிற வேக்ஸ் மெஷின். இதுக்காக தான் இதே நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதில் என்னெல்லாம் இருக்குன்னு. மெஷின் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பேக்கிங்கை பிரிக்கிறதுக்குள்ளே நான் ஒரு வழியாக வந்துட்டேன். ரொம்ப செலோ டேப்லாம் போட்டு நல்லா டைட் பண்ணி நல்லா ஒட்டி வச்சுருந்தாங்க. அதை பிரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அதனால தான் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் ஆக்கிட்டேன். இது நம்மளோட வேக்ஸ் மிஷினு. இது கூட எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது பேப்பர் தான், கார்டெல்லாம் பேப்பர் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒன்று. அதுக்கு மேலேயே பபுள் ரேப்லாம் போட்டு, பபுள் ரேப்பு அதுக்குள்ளே ஒரு கவர் வச்சு ஒரு ரேப் பண்ணியிருந்தாங்க. நல்லா பேக்கிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த வேக்ஸ் மெஷினில் நிறைய கலர் அவைலபிளாக இருந்துச்சு. மொத்தம் 4 கலருக்குன்னு நினைக்கிறேன்.
பிங்க் கலர் ஒன்று, பிளாக் கலர் ஒன்று, அப்புறம் வந்து ஒரு டார்க் ப்ளூ, ஒயிட்டு. நான் வந்து டார்க் ப்ளூ ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம வேக்ஸ் மெஷின் பற்றி பார்க்கலாம். இது வந்து ப்ரோ வேக்ஸ் 100 ப்ரொஃபஷ்னல் யூஸ் ஒன்லிங்கிற வேக்ஸ் மெஷின். இந்த ப்ரோ வேக்ஸ் 100 மெஷினை யூஸ் பண்ணி நம்ம வந்து வேக்ஸ் பீனை மெல்ட் பண்ணி நம்ம அன்வான்ட் ஹேர் உள்ள ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணி ஹேரை ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்காக இது வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து இதோட வெயிட் வந்து லைட் வெயிட் தான். எங்கே வேணால் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது கூட என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு. ஒரு வேக்ஸ் பீன் பேக்கெட் கொடுத்துருந்தாங்க, அது வந்து 100 கிராம் பேக்கெட்டு. அப்புறம் வந்து ஒரு 6 ஐஸ் ஸ்டிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு சில்வர் நைஃபு, அப்புறம் வேக்ஸ் ஸ்டிக்ஸ். அவ்வளோதான். இது வந்து நான் ஆர்டர் பண்ணும்போதே நிறைய சர்ச் பண்ணியிருந்தேன். இதோட ரிவ்யூ நல்லா தான் இருந்தது. சரி நம்மளும் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம வந்து அந்த பேக்கிங் ஓப்பன் பண்ணி அந்த மெஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் வந்து ப்ளூ கலர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நிறைய கலர் 4 கலர் அவைலபிள் இருந்துச்சு. பிளாக்கு, ப்ளூ, ஒயிட், அப்புறம் வந்து பிங்க் எல்லாமே அழகாக இருந்துச்சு. நான் வந்து சரி இந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது வந்து இந்த ப்ளூ வந்து டார்க் ப்ளூவாக தெரிஞ்சிச்சு, சூப்பராக இருந்தது. நான் அதனால் ப்ளூ ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் என்னென்னா இது கீழே வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொட்டேட் பட்டன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து என்னென்னா ஆஃப், ஆன், மீடியம் ஃப்ளேமு, ஹை ஃப்ளேம் இவ்வளோ இது கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து ரெட் கலர் லைட், ஒரு லைட் மாதிரி நம்ம வந்து ப்ளக் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஹை ஃப்ளேமில் வச்ச உடனே ரெட் கலர் இந்த லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். மேலே ஒரு குட்டி பிளாஸ்டிக்கில் ஒரு லெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து இந்த வேக்ஸை வந்து இந்த மிஷினுக்குள்ளே போட்டு இந்த லிட்டை மூடி வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ப்ரோவேக்ஸ் 100 மெஷின் வந்து ஒரு பாக்ஸில் இருந்ததில் அந்த பாக்ஸ் கூடவே வந்து இந்த ஒரு பேப்பர் வந்து கொடுத்துருந்தாங்க, 1 சைட் பேப்பரு. இதில் வந்து என்ன இருந்ததுன்னா அந்த வேக்ஸ் ஹீட்டரை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. நிறைய வளவளன்னு சொல்லியிருந்தாங்க. என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ரோவேக்ஸ் 100 மெஷினை வந்து யூஸ் பண்ணும்போது கிட்ஸ் கிட்ட வச்சு யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. இதை நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்கள்கிட்ட டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஏதாவது லைட்டாக டேமேஜ் ஆகிருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணவே வேணான்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த டேமேஜுங்கிறது என்னென்னா இந்த லிட்டில் கூட அந்த மூடியில் கூட கொஞ்சம் லைட்டாக உடஞ்சிருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணவே வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த ஸ்விட்சில் ஏதாவது ப்ராப்ளம், இந்த ப்ளக்கிங்கில் ஏதாவது ப்ராப்ளம், அந்த லைட் எரியுது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னா இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த சிங்க் உள்ள ஏரியாவில் அங்கே வச்சுனா யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த தண்ணி இருக்கிற பக்கமே இதை கொண்டு போகக்கூடாது சொல்லுங்கள். எப்போவுமே இதை ட்ரை பிளேஸில் வச்சு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் முக்கியமான மேட்டர் என்னென்னா நீங்கள் வந்து இந்த மெஷினை யூஸ் பண்ணும்போது என்னைக்காவது தவறி வந்து இது ஒரு சிங்க் உள்ள ஏரியாலோ இல்லாட்டி ஒரு வாட்டர் பிளேஸ் ஏரியாலையோ வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, அது தவறி அதில் தண்ணி போட்டுட்டாலோ இல்லாட்டி இந்த சிங்க்குள்ளே விழுந்துட்டாலோ நீங்கள் உடனே அதை ப்ளக் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளக்கை உருவிட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா எப்படி இந்த மெஷினை வந்து யூஸ் பண்ணணும், ஆப்ரேட் பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதில் வந்து ரொட்டேட் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஹை, ஆன், ஆஃப், மீடியம் அப்படிங்கிற ரொட்டேட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ளக் பண்ண உடனே வந்து லைட்டை ப்ளக் பண்ணிவிட்டு அந்த ஹை லெவலில் வச்சோன்னா அந்த லைட் வந்து ஆன் ஆயிரும். என்ன பண்ணால் நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பீனோ இல்லாட்டி கூல் வேக்ஸோ எதையாவது உள்ளே போட்டுட்டு நம்ம வந்து ப்ளக் பாயிண்டில் ப்ளக் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இந்த ரொட்டேட் பட்டனை ஹையில் வச்சு ஒரு 15 மினிட் வந்து ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடணும். 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து அது ஃபுல்லாக ஹீட் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு வந்து ஏற்கனவே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பீன் கொடுத்துருக்காங்க, வேக்ஸ் பீன் கொடுத்துருக்காங்க. நம்ம சில டைம் வேக்ஸ் பீன் காலியானதுக்கப்புறம் நம்ம வேக்ஸ் பீன் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, கூல் வேக்ஸ் கூட வாங்கிக்கலாம். வாங்கி அதையும் இதை போட்டு மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வெளியே ஃபுல்லாகவே ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஒரு ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் மாதிரி. இந்த லிட்டு கூடவே ஒரு பிளாஸ்டிக் தான், நான் கிளாஸ் மாதிரி தெரியுது.
இது யூஸ் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணலாம். கீழே போட்டால் டமால்னு போட்டால் உடஞ்சிட்டு போல் அப்படி தான் இருக்குது. ஏன்னா 700 ரூபிக்கு இது ஒர்த்து தான் சொல்லுவேன். நம்ம பாக்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த வேக்ஸ் மிஷின்குள்ளே என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாம். வேக்ஸ் மிஷின்குள்ளே ஒரு வாளி மாதிரி வச்சுருந்தாங்க. அது வாளின்னு சொல்கிறதா என்னென்னு சொல்கிறதுன்னு தெரில. அது பேர் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது வாளி மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு குட்டி ஹேண்டலோடு இருந்தது. ஒரு குட்டி கண்டெய்னர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம வேக்ஸ் பீனை போட்டு மெல்ட் பண்ண போகிறோம். இதுக்கு உள்ளேயும் ஒரு அலுமினியத்தில் ஒரு இது மாதிரி அது வந்து செட் ஆகிருக்கு. இது தனியாக வாளி மாதிரி நம்ம கையில் ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அது வந்து செட் ஆகிருக்கு. இந்த இதுக்குள்ளே தான் நம்ம வந்து வேக்ஸ் பீனை உள்ளே போட்டு மெல்ட் பண்ண போகிறோம். இதில் ஒரு குட்டியாக ஒரு சைடில் வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா வந்து அந்த இடத்துல அந்த நைஃபை வந்து இப்படி வச்சுக்கலாம். நம்ம அது வந்து மெல்ட் ஆகும் போது அப்படியே அதை வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மெல்ட் ஆகுதா அப்படின்னு கலரி விட்டுட்டு இருக்கும்ல, அது கலரி விட்டு அதை அப்படியே அந்த சைடில் வச்சுக்கலாம். அப்படி சுற்றி கலரி விட்டுக்கலாம். அப்புறம் அந்த ஐஸ் ஸ்டிக்ஸ் விட்டுருக்காங்களே அதால் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதால் எடுத்து நம்ம கையில் அப்ளை பண்ணி கையிலையோ காலையோ எங்கே வேணால் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஹேரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வேக்ஸ் ஸ்டிக்ஸை ஒட்டி நம்ம வந்து அதை வந்து எடுத்துடலாம். ஹேர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி தான் நான் நினச்சேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம எப்படி அந்த மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறத நான் வந்து ஒரு டெமோவாக காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு வந்து ப்ளக்கிங் மாதிரி ஒரு ப்ளக் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ப்ளக் பாயிண்டில் ப்ளக் பண்ணிடலாம். இதுக்குமே நல்லா முடிச்சுலாம் போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. ப்ளக்கிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. வயரிங்லாம் நல்லா குவாலிட்டியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. இது வந்து எனக்கு ப்ளக் பண்ணுறதுக்கு வந்து எட்டலை, சுவிட்ச் போர்டுக்கு எட்டலை. அதனால வந்து கீழே என்னோடய ஃபேஷியல் கிட்ட வச்சு அதுக்கு மேலே வச்சுட்டேன். அது வச்சதுன்னு எனக்கு பயம் தான், என்னென்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால இது தீ பிடிச்சிருமோ, எரிஞ்சிருமோ, வெடிச்சிருமோன்னு அப்படிங்கிற பயம் நிறையவே இருந்தது. இந்த இடத்துல நம்மளோட குட்டி வாளி மாதிரி இருக்குல்ல, அந்த ஹேண்டில் வச்ச கண்டெய்னர், இதை வந்து நம்ம அது கூட வச்சிடணும். இதை வைக்காமல் அதுக்குள்ளே போட்டு மெல்ட் பண்ணக்கூடாது. இதை வந்து இதுக்குள்ளே போட்டு தான் நம்ம மெல்ட் பண்ணணும். இதை நம்ம மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படி நம்ம கழுவி வச்சிடலாம். அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியோடு கொண்டு வச்சிடக்கூடாது. க்ளீன் பண்ணி நல்லா ட்ரையாக தொடச்சிட்டு தான் நம்ம மறுபடியும் அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு வைக்கணும். இப்போ நான் வந்து ஸ்விட்ச் போட்டோன்னா உங்களுக்கு தெரியுதா, ரெட் கலர் லைட் எரியுது. நேரில் பார்க்கும்போது ரெட் கலர் லைட்டு, ஆனால் வந்து ஃபோனில் பார்க்கும்போது ஆரஞ்சு கலர் லைட் தெரியுது. இப்போ நான் ஸ்விட்ச் போட்டுட்டு அந்த ரொட்டேட்டர் பட்டனை வந்து ஹையில் வச்சுருங்க. ரொட்டேட்டர் பட்டனை வந்து ஹையில் வச்சிடணும். மெல்ட் பண்ணும்போது, ஹீட் பண்ணும்போது ஹையில் வச்சிடணும். யூஸ் பண்ணும்போது மீடியமில் வச்சுக்கலாம். ஆனால் யூஸ் பண்ணும்போது மீடியமில் வச்சுக்கலாம்னு அந்த பேப்பரில் போட்டிருந்தது. ஆனால் யூஸ் பண்ணும்போது மீடியமில் வச்சா வந்து டக்குன்னு வந்து ஃப்ரீஸ் ஆகிடுது. அதனால நான் என்ன பண்ணேன்னா ஹைலேயே வச்சு தான் நான் யூஸ் பண்ணேன். நான் வந்து நிறைய போட்டு வேஸ்ட் பண்ணிட வேணாம்னு சொல்லிட்டு அந்த 100 கிராம் வேக்ஸில் வந்து ஒரு 50 கிராம் போட்டு மெல்ட் பண்ணேன். ஹீட் பண்ணேன். 15 மினிட்ஸ் ஆகும்னு போட்டிருந்துச்சு. ஆனால் 15 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆச்சு. இப்போ வந்து அந்த வேக்ஸ் பீனை அந்த கண்டெய்னரில் போட்டுட்டேன். நான் இப்போ லிட்டை மூடாமல் வச்சு பார்த்துட்ருக்கேன். என்னடா ஏதாவது நம்மளுக்கு தெரியுதான்னு அப்படிங்கிறது பார்த்துட்ருக்கேன். ஆனால் கண்டிப்பாக லிட்டை மூடிடணும். லிட்டை மூடிடணும் சொல்லிட்டு நானே மறந்துட்டேன் லிட்டை மூடுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் லிட்டை மூடினேன். இப்போ நான் லைட்டாக அப்படி மெல்ட் ஆகிட்டு நான் நினச்சேன்னா இதில் வேக்ஸ் மட்டும்தான் மெல்ட் பண்ண முடியுமா என்னென்னு தெரில. சாக்லேட்டும் மெல்ட் பண்ணலாமா என்னென்னு தெரில. அதோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஆனால் இது இப்போ வேக்ஸ் மிஷின். ஆனால் நாமளும் சாக்லேட் மெல்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு நான் இப்போ அந்த நைஃப் வச்சு லைட்டாக பார்த்தேன் எப்படி மெல்ட் ஆகிருக்கா இல்லாட்டி ஃப்ரீஸ் கட்டியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்தேன். மெல்ட்டாக தான் இருந்தது. இப்போ நான் அந்த லிட்டை போட்டு மூடிட்டேன். என்னென்னா லிட்டை ஆரம்பத்துலேயே நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிடுங்க. நான் மறந்துட்டேன் லிட்டை போடுங்க மூடுங்க சொல்லிட்டு நான் மூடாமல் விட்டுட்டேன். நீங்கள் ஆனால் வந்து க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இது நல்லா இப்போ வந்து மெல்ட் ஆகிட்டு, இது மெல்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா
கையில் வந்து இந்த மாதிரி பவுடர் கையில் ஹேர் வந்து ஹேண்டில் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி எங்கே நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து பவுடர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹேர் ரிமூவ் பண்ண வேண்டிய இடத்துல இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அது உடனே ட்ரை ஆயிடுது, ஏன்னு தெரியல, உடனே ட்ரை ஆயிடுது. அதனால் வந்து நீங்கள் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து ஸ்டிப்ஸை வந்து பிரித்து எடுத்துடலாம். நமக்கு ஹேர் நல்லாவே ரிமூவ் ஆகுது. ஆனால் என்னென்னா ஒரு 2 செகண்ட்லேயே வந்து என்னென்னா ரொம்ப ட்ரை ஆகிடுது. இது நான் அந்த வேக்ஸ் ஸ்டிப் யூஸ் பண்ணவே முடியல. சொன்னேன் வேக்ஸ் ஸ்டிப் பற்றி லாஸ்ட்டு சொல்கிறேன்னு. வேக்ஸ் ஸ்டிப்பை வச்சு நானும் யூஸ் பண்ணலாம் பார்த்தா நான் யூஸ் பண்ணவே முடியல. எங்கே இது கொண்டு இந்த வேக்ஸ் மெல்ட் ஆனதை கொண்டு கையில் தேய்ச்சிட்டு இப்படி இந்த வேக்ஸ் ஸ்டிப்ஸ் எடுக்கிறதுக்குள்ளே டக்குன்னு ட்ரை ஆகிடுது. இது கொண்டு நான் எங்கே போய் ஒட்டுறது? அதனால் வேக்ஸ் ஸ்டிப் வச்சு யூஸ் பண்ணவே முடியல எனக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா ஒருவேளை கூல் வேக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணும்போது வேக்ஸ் ஸ்டிப் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த பீனுக்கு வந்து செட்டாகவே ஆகலை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.